Chapter 8 Forms and Files. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துக்கிறோம் ஃபார்ம்ஸு, HTML பார்த்துக்கிறோம் ஃபார்ம்ஸு. அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. ஸோ அடிஷ்னல் நம்ம ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நான் பார்க்க போகிறோம். சரி, now we are going to see forms. ஸோ HTML ஃபார்ம்ஸ். ஸோ HTML ஃபார்ம்ஸ் தான் சொல்கிறாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த main objective of the PHP and HTML form controls or collect data from users. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடியது எல்லாமே டேட்டா. அதே நம்ம கம்ப்யூட்டரில் கொடுக்குறது தான் என்ன சொல்கிறோம், அந்த டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுற கொடுக்குறது HTML ஃபார்ம் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் த யூசர்ஸ். In web development, the user access a website or web page from the remote client machine and feed the data to the server. ஸோ இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நம்ம ஃபார்ம் சம் என்ட்ரிஸ் ஃபில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம். இந்த இதெல்லாமே டேட்டா. இப்போ when you are creating a mail ID, so these information collected that will be sent to the server. client சைட்லேருந்து எங்கே போகும், நமக்கு சர்வர் சைடில் போகும். ஸோ அப்போ என்ன, நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் ஜிமெயிலோட சர்வர் எங்கே இருக்கோ அந்த சர்வருக்கு நமக்கு டேட்டா பாஸ் ஆகும். ரைட், தீஸ் ஆர் கலெக்டட் வயா எது வழியாப்பா, HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். என்னென்ன HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸு, ட்ராப் டவுன் பாக்ஸு, ரேடியோ பட்டன், இது மாதிரி நிறையா இருக்குது. சென்ட் டு த சர்வர் யூஸிங் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் PHP. ஸோ இது எல்லாமே நம்ம சர்வருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணலாம், PHP நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ HTMLங்கிறது கிளைண்ட் சைடு, PHPங்கிறது சர்வர் சைடு. ஸோ கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எங்கே பாஸ் பண்ண போகிறோம், சர்வர் சைட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம PHP நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் HTML மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் HTML அண்ட் PHP and HTML ஃபார்ம்ஸ். இது ரெண்டுமே என்ன பண்ணோம், கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் த யூசர் அண்ட் சென்ட் டு த சர்வர். So that will be stored in the server. Next, so what are the basic HTML forms? So last year நம்ம இதில் பார்த்துருக்கோம் HTML text input. ஸோ இதில் என்ன சொல்லலாம், text inputல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் சொல்லலாம், ரெண்டு பாக்ஸ் சொல்லலாம் டெக்ஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மினிமம் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ மினிமம் ஒரு 50 கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டுங்கிற இது யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணோம், இது மாதிரி கமெண்ட்ஸ் எதாவது பாஸ் பண்ணணும், ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதோட டெக்ஸ்ட்டோட சைஸ் அதிகமாகும். அப்போ அதிகம் போது நம்ம எது யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இது டெக்ஸ்ட் இன்புட்டில் டூ கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணால், ஒரு ஃபஸ்ட் கண்ட்ரோல் வந்து டெக்ஸ்ட்டு, செகண்ட் கண்ட்ரோல் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ பட்டன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டன் நமக்கு தெரியும். ஸோ அப்போ 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ 4 சாய்ஸ் இருக்குன்னா 4ல் 4ல் ஒன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மீதி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு மீதி இன்னொன்று செலக்ட் பண்ணும்போது டீசெலக்ட் ஆகிடணும். ஸோ ரேடியோ பட்டன் யூ கேன் செலக்ட் ஒன்லி ஒன் சாய்ஸ் ஃப்ரம் த box. So from the option that is called radio box. Second one and next one button. So button, there are 3 buttons. First one is submit button, second one reset button, reset, third one cancel button. So submit button, so when you data sent to the server, so at the time யூஸ் சப்மிட் பட்டன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அந்த ஃபார்மில் என்ட்ரி பண்ணி என்ட்ரிஸ் எல்லாமே ராங்காக இருக்குது அப்படின்னா கிளிக் த ரீசெட். தட் யூஸ் டு கிளியர் யுவர் ஃபார்ம் என்ட்ரிஸ். நீ டைப் பண்ணி என்ட்ரி எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு கிளியர் பண்ணிடும், எந்த என்ட்ரியுமே இருக்காது, பிளாங்க் நமக்கு எரேஸ் பண்ணிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கேன்சல். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு வேண்டாம், நான் வெளியே வர போகிறேன், எக்ஸிட் ஆக போகிறேன்னா கேன்சல் யூஸ் பண்ணணும். ஸோ சப்மிட் அப்படிங்கிறது யுவர் டேட்டா சென்ட் டு த சர்வர். ஸோ தட் when you are clicking the submit button, so when you click the reset button, that is to clear your already given data. ஸோ ராங்காக டைப் பண்ணிட்டீங்க, அது ரஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீசெட் பட்டன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு ரஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பட்டன். ஐ வாண்ட் டு குவிட் ஃப்ரம் த அப்ளிகேஷன், யூஸ் கேன்சல். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் செலக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் செலக்ட்.
ஸோ ஃபைல் செலக்ட்டுங்கிறது இப்போ ஒரு ப்ரௌஸ் இப்போ ஒரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ ஒருத்தருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் ஃபோட்டோ போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கேயே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கேலரியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அது ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை தான் ஃபைல் செலக்ட். ஸோ அப்போ ஒரு ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அது ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபைல் செலக்ட் கண்ட்ரோல். ஸோ ஃபைல் செலக்ட் கண்ட்ரோல் தட் யூஸ் டு select the file to upload the document. So next பார்த்தீங்கன்னா check box. So check box in radio button you can select only one option, but in check box you can select more number of choice. ஸோ இப்போ மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸை செலக்ட் பண்ணால் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். பட் ரேடியோங்கிறது வந்து ஒன்லி ஒன் சாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேடியோ அண்ட் செக் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ ஃபார்ம் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே என்னென்ன, டெக்ஸ்ட் இன்புட்டு, ரேடியோ பாக்ஸு, பட்டன்ஸு, ஃபைல் செலக்ட்டு, செக் பாக்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எதுக்குள்ளார தான் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஆல் த கண்ட்ரோல்ஸ் தட் அவைலபிள் ஒன்லி இன் த ஃபார்ம். ஸோ தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் இன் த ஃபார்ம். ஒன் இஸ் கெட் மெத்தட், another one is post method. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுங்கிறது தேர் ஆர் டூ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் டேக். ஒன் இஸ் ஆக்ஷன், another one is மெத்தட். ஸோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு. ஆக்ஷனுங்கிறது நீங்கள் எந்த சர்வர் பேஜுக்கு நீங்கள் எந்த பேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் வந்து எங்கே சென்ட், இந்த டேட்டா எங்கே சென்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத எதில் கொடுக்கணும் அப்படின்னு ஆக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா, ரைட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் HTML கண்ட்ரோல்ஸ். ஸோ பாருங்கள் இதில் தெரியும் நமக்கு, இந்த எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். ஸோ இது என்ன சொல்லணும், நேமுங்கிறது என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ், இது டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் இன்புட்டில் 2 இருக்குது. ஸோ அது வந்து நேமுங்கிற பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு 50 கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இது டெக்ஸ்ட்டு. அடுத்து பீஸா டாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 என்ன சொல் அப்படின்னா ரேடியோ பட்டன். இந்த 3 நமக்கு ரேடியோ பட்டன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணாமல் எனி ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இந்த டாப் டவுன் இந்த ஏரோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இட் ஷோ த சம் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். அதில் என்ன பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ட்ராப் டவுன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா சீஸ் அப்படின்றது இந்த ரெண்டு பாக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா என்ன சொல்கிறாங்க, டெக்ஸ்ட் ஏரியா. இது என்ன சொல்கிறாங்க, பட்டன். ஸோ பட்டனில் வந்து கேப்ஷன் மாற்றிக்கிறாங்க, சென்ட் மை ஆர்டர். ஸோ தீஸ் ஆர் த, ஸோ இந்த என்டையராக இருக்கக்கூடிய என்ன சொல்ல அப்படின்னா இந்த எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஃபார்முக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் தான் இது எல்லா கண்ட்ரோல்ஸும். டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரேடியோ பட்டன், ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, செக் பாக்ஸு, டெக்ஸ்ட் ஏரியா, நெக்ஸ்ட் பட்டன். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஃபார்முக்குள்ளே இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்டிலிங். ஸோ தேர் ஆர் 2 நான் சொல்லிக்கிறேன். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒரு அட்ரிபியூட், ஃபஸ்ட் அட்ரிபியூட் வந்து ஆக்ஷனு, நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் வந்து மெத்தடு. ஸோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. ஒன்று 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடு, நெக்ஸ்ட் வந்து கெட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் கிளைண்ட்லேருந்து டேட்டா எங்கே சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்வருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. அப்போ the input data sent to the server with the post method is stored in the பாடி ஆஃப் த கிளைண்ட் HTTP ரெக்வஸ்ட். ஸோ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்னா கிளைண்ட்டில் இருக்கும். நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா கிளைண்டில் இருக்கும். அந்த கிளைண்ட் மெஷின்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்காக, சர்வர் எடுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ண போகிறோம், கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். தி இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட் வயா URL addressings known as query string. வாட் இஸ் query string னு கேட்கலாம். ஸோ query stringங்கிறது இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட் வயா URL. ஸோ வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அட்ரஸ் இஸ் known as query string. அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா நீங்கள் சர்வருக்கு சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா கிளைண்ட்டோட மிஷினில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கிளைண்ட்டோட மிஷினில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், சர்வர் எடுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணணும், கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகுது. ஸோ இது வழியாக URL அட்ரஸ் வழியாக இருக்குது. ஆல் இன்புட் டேட்டா விசிபிள் பை யூசர் ஆஃப்டர் கிளிக்கிங் த சப்மிட் பட்டன். ஸோ அப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவோம், என்னென்ன டேட்டா பாஸ் ஆகுதுங்க அப்படிங்கிறது யூசருக்கு விசிபிள் ஆகும். ஸோ தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்ம். ஒன் இஸ் போஸ்ட் மெத்தட், another one is கெட் மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் HTML text.html இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், test.html. இந்த test.htmlங்கிறது நம்மளுடைய HTML பேஜ்.
இது வரையும் இந்த HTML வரையுமே என்னது test.html. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நோட்பேட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இதை டைப் பண்ணி என்னென்ன சேவ் பண்ணிக்கிறீங்க test.html என்ன ஃபைல் நேம்னாலும் கொடுத்துக்கலாம். சரி, பாடி, அது பாடிக்குள்ளார ஃபார்ம் டேக் இருக்குது. என்னது ஆக்ஷன் அட்ரிபியூட், ஒரு ஃபஸ்ட் அட்ரிபியூட் ஆக்ஷனு, செகண்ட் அட்ரிபியூட் பாருங்கள் அப்படின்னா ஃபார்ம் டேக்கில் 2 அட்ரிபியூட்ஸ் 2 அட்ரிபியூட்ஸ் சொன்னேன். ஃபஸ்ட் அட்ரிபியூட் வந்து ஆக்ஷனு, செகண்ட் அட்ரிபியூட் வந்து மெத்தட். ஸோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது, கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு. அப்போ நம்ம இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் மெத்தட். அதில் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நீ இந்த பட்டன், இந்த வெப்பேஜை நீ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணி எங்கே போகுது, எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறத ஆக்ஷன் சொன்னேன். அதில் எந்த பேஜுக்கு மூவ் ஆகுது, நமக்கு welcome.php அந்த பேஜுக்கு நமக்கு மூவ் ஆகுது. சரிங்களா, இதுதான் கொடுத்துருக்குறோம். ஃபார்மில் 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்ஷனு, செகண்ட் அட்ரிபியூட் வந்து மெத்தட். ரைட். ஸோ இதில் 2 ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டைப்பில் என்ன கொடுத்துருக்குறோம், டெக்ஸ்ட்டு. இன்னொன்று டைப்பில் என்ன கொடுத்துருக்குறோம், டெக்ஸ்ட்டு. இந்த நேரில் என்ன கொடுத்துருக்குறோம், நேமு. இதில் என்ன கொடுத்துருக்குறோம், இமெயில். ஸோ நேமும் இமெயில் கொடுக்குறோம். அடுத்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன். ஸோ இப்போ சப்மிட் பட்டன் ஒன்று கொடுத்தோனையும் இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணக்கூடிய வேல்யூ, நேமில் டைப் பண்ண இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் இமெயில் அட்ரஸையும் கிளைண்ட் மெஷினோட ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வர் என்ன பண்ணோம்னா, அந்த சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரக்க கெட் மெத்தட் யூஸ் பண்ணும். ஸோ இது வரையும் நமக்கு test.html. அடுத்து பாருங்கள் welcome.php. HTML பாடி வெல்கம். இப்போ நீங்கள் PHPயில் 3 சின்டாக்ஸ் பார்த்துருப்போம். தேர்சன் $PHP கிரேட்டர் தென் நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் இது தான் PHP சின்டாக்ஸ் சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இதை மட்டும் தான் நம்ம சர்வர் சைடு எடுத்துக்குவோம். இது என்ன கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ எக்கோ $post நேம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், இங்கே இந்த நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ எங்கேருந்து வரும், இங்கே பாஸ் ஆகிடும் நமக்கு. அதே மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸுங்கிறது நமக்கு விசிபிள் ஆகிட்டு, அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா $PHP $post இமெயில் அட்ரஸ் இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது தனியாக எழுதியிருக்கிறோம் test.html. இதே என்ன பண்ணணும், நம்ம welcome.php எழுதியிருக்கிறோம். ஸோ PHP ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் பண்ணி அதாவது எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் என்ன பண்ணணும், நம்ம அப்பாச்சிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். சரிங்களா, அந்த அப்பாச்சிங் சர்வர் இருந்தால் தான் நமக்கு எது ரன் ஆகும், PHP நமக்கு ரன் ஆகும். அப்போ இது ரெண்டுமே இதில் டைப் பண்ணால் நோட் பேடில் டைப் பண்ணணும். test.html நோட் பேடில் டைப் பண்ணணும், welcome.phpயும் நோட் பேடில் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PHP எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் போயிட்டு எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் போயிட்டு எதை ஸ்டார்ட் பண்ணி விடணும்னா அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு PHP, ஏன்னா PHPஸே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ அந்த அப்பாச்சி சர்வர் இருந்தால் தான் நமக்கு அப்பாச்சிங்கிற சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நமக்கு அது ரன் ஆகும். சரிங்களா, ஸோ இது முடிஞ்ச அவுட்புட் என்ன வரும்னு பாருங்கள் ஸ்க்ரீனில் அதான் வருது. ஸோ நேமு, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நேமு, அடுத்து இமெயில். ஸோ நேம் வந்து சேதுராமன், இமெயில் அட்ரஸ் இது இருக்குது, எங்கே சப்மிட் பட்டன் இது கொடுத்து நம்ம ஸ்க்ரீனில் என்ன வரும், நம்ம இது ஃபுல்லாகவே இது test.html பேஜ். இங்கே கீழே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது வெல்கம் நாம் கொடுத்தது, பட் இது எங்கள் சேதுராமன் எங்கேருந்து எடுத்து வருது, இங்கேருந்து எடுத்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தா இவர் இமெயில் அட்ரஸுங்கிறது நாம் கொடுத்தது, இந்த இமெயில் அட்ரஸ் எங்கேருந்து இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்போ இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ PHP ஃபங்க்ஷன் ஃபார்ம்ஸுங்கிறது PHPயில் ஃபார்ம்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட், தேங்க்யூ.